ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 10 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொன்னி வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேற ஒரு பொண்ணியை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் போய் பொன்னிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் உன்னை நம்புகிறோமா, உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் எங்ககிட்ட கேளு, ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு திருப்பி போயிடுவேன்னு சொல்கிறதா எங்களுக்கு கவலையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பொன்னிக்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து கீழே வந்துடுறாங்க. அப்புறம் இங்கே ரூமில் வந்து ஜெயா கிட்ட வந்து அவங்க அப்பா பேசுகிறாரு. ஜெயா என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் இவ்வளோ பெருசு இது பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை, அவளை ஒரு தடவை நான் நம்பி ஏமாந்துட்டேன், இன்னொரு தடவை நான் அப்படி ஏமாற மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்க சத்தியமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவள் எந்த தப்பும் பண்ணலன்னு அவள் நிரூபிச்சிருவா அப்படின்னோடனே அதையும் பார்க்கலாம், இப்போ இந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கணும் தானே அவள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜெயா பேசுகிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, பொன்னி இன்னும் மாடியிலே தான் நிற்கிறாங்க. அப்போ சக்தி வந்து பேசுகிறாரு. ஆனால் பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாரும் முன்னாடியே என்னை நம்பாமல் இப்போ வந்து எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல ஒரு குழப்பத்தில் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்கிறீங்க, அப்புறமா பொன்னி இந்த மாதிரி பண்ணுனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னீங்களே தவிர நான் அப்படி செய்ய மாட்டேன், நீங்கள் என் பக்கம் பேசலைன்னொன்னே இப்போ பொன்னி என்ன சொல்கிறா, இப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, சரி பொன்னி நான் அப்படி பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், உனக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லு நான் செய்கிறேன்னொன்னே, நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யாமல் இருந்தாலே அது எனக்கு பெரிய உதவி தான் அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்லிடுறாங்க. இப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, நீ செஞ்சதை எல்லாரும் முன்னாடி நிரூபிப்பே, நீ எப்படி போராடுறியோ அதே மாதிரி நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லைங்கிறத நீயே ஒரு நாள் புரிஞ்சுக்குவ, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கீழே வந்துடுறாரு. இப்போ பொன்னி ரூமில் போய் கதவை தட்டி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. நான் போய் ஸ்டோர் ரூம்லேயே படுத்துக்கிறேன்னு. அப்போ சக்தி என்ன சொல்கிறாரு, நான் கூட வெளியில் படுத்துக்கிறேன், நீ இங்கேயே படுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராரு. ஆனால் பொன்னி கேட்க மாட்டேங்கிறாங்க. சத்தம் கேட்டு அவங்க அப்பா வந்து என்னமான்னு கேட்டோடனே, என்னை யாரும் தடுக்காதீங்க, யாருக்காண்டியும் யாரும் என்னால் யாரோட இதுவும் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டோர் ரூமுக்கு போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.